நீலோத்தி இவ்வளோ ஃபேம் ஆனதுக்கு முக்கிய காரணம் மியூசிக்காக இருந்தாலும் உங்களோட வரிகள் தான். அதோட தாக்கம் உங்களுக்கு வந்துட்டு சினிமா துறையில் அடுத்தடுத்த பயணத்துக்கு எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் கூட ஒரு பாடல் வந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு பேட்டியை கூட சொன்னேன், நீலோத்தி வந்த பிறகு கூட பெரிய மாற்றம் இல்லைன்னு. ஆனால் நீலோத்தி மெல்ல மெல்லமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் தான் முதல் பாடல் எழுதினேன், ஓஷலா ஓஷலா அப்படிங்கிற ஒரு பாடல். கிட்டத்தட்ட இப்போ 15 வருடம் ஆகிடுச்சு அது எழுதி. இப்போ எழுதின மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓஷலாவுக்கும் நீலோத்திக்கும் பல கேப் இருக்குது சார். இருக்குது. இந்த கேப் இடைவெளி அப்படிங்கிறது எதுனால சார்? 15 வருடம் சொன்னேன். ஒருவேளை இப்படி ஒரு வெற்றி கொடுக்கணும்னு தான் அந்த 15 வருட இடைவெளியாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய முயற்சி 15 வருடமாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி கண்ணதாசன் வாலி எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஆளுமைகள் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. அவர்களுக்கான மதிப்பும் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருந்தது. அப்போ இன்றைக்கி இருக்கிற பாடலாசிரியர்களுக்கு உண்மையாலுமே வந்து ரைட்டர்ஸோட எழுத்துக்களுக்கு மியூசிக் டைரக்டரோ சம்திங் வந்து டைரக்டர்ஸோ மதிப்பு கொடுக்கறது இல்லையா சார்? எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்.